الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يود أهل العافية يوم القيامة حين يؤتى أهل البلاء ثوابا لو أن جلودهم كانت كرهت في الدنيا بالمقارير رواه الطبراني والترمذي بإسناد صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழ்ச்சியும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய தேவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சகல அனைவரும் மீதும் உண்டாவதாக. இறையில்லாமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வாழ்வில் எதை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏற்றி அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படி நல்ல உபதேசம் புரிந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா உலகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்றான். நிலைமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா முடிவு செய்துவிட்டான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய விதியில் எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. எதுவா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாவை அல்லாஹ்வுடைய கதிரை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லும் போது وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அது சோதனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது உங்களுடைய கரங்களினால ஏற்பட்டவைகள் தான். தஃசீருடைய உலமாக்கள் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஐதின் நாஸ் என்பதாக சொல்லியிருக்கின்றார். மனிதர்களுடைய கரங்களினால ஏற்பட்டவைகள் தான் இந்த சோதனைக்குரிய வழிகள். கண்ணியமானவர்களே, இந்த சோதனை மனிதனுடைய கரங்களினால ஏற்பட்டவைகள் என்றால் தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்தினார்கள். அநேகமான பாவ செயல்கள் ஒரு மனிதனுடைய உறுப்புகளினால் நடக்கிறதா இருந்தா அந்த மனிதனுடைய கையினால்தான் பாவங்கள் அதிகமாக நடக்கக்கூடியதா இருக்கின்றது. அதனாலதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா ஐதின் நாஸ் என்பதாக
இந்த இடத்துல கரங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மனிதர்களுடைய கரங்கள் என்றால் தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், மனிதன் செய்யக்கூடிய சாரவிதமான பாவ செயல்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய அநேகமான தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறார். எல்லா தவறுகளையும் அல்லாஹ் குற்றம் பிடிக்கக்கூடியதாக இல்லை. அல்லாஹ் தஆலா தனிப்பட்ட இலக்கம் அல்லாஹ் ரவுஃபா இருக்கிறார் அடியார்களோடு. வல்லாஹு ரவுஃபு பில் இபாத். அல்லாஹ் தஆலா அடியார்களோடு மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். அதனாலதான் மனிதர்கள் செய்யக்கூடிய சாரவிதமான பாவங்கள் இவைகளை வைத்து அல்லாஹ் ஒட்டுமொத்தமா சோதனைகள் எல்லாம் அனுப்புறதில்லை. அதிகமான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். இருந்த போதிலும் சில பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது வனபுலுக்கும் பிஸ்ஸரி வல் கைரி ஃபித்னா, நாம் உங்களை கெடுதியை கொண்டும் நலவை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை தந்து இன்பங்களை தந்து நிம்மதி சந்தோஷத்தை தந்து அல்லாஹ் சோதிக்கிறார். அதே போல சொத்துல பாதிப்பை தந்து உயிரில சேதத்தை உண்டாக்கி பொருள்ல பாதிப்பை உண்டாக்கி நோய்களை தந்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் நஸ்தபிருக்கும் பில் மஸாயிபி தாரத்தன் வ பின் நிஅமில் உக்ரா, நாம் உங்களை ஒரு விதத்தில் சோதனைகளை தந்து சோதி. அடுத்ததாக சுவண்டிகளை இன்பங்களை சந்தோஷங்களை அல்லாஹ் தஆலா தந்து இன்னொரு விதத்தில் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். லியப்லுர் மை யஷ்குரு வ மை யஸ்பிர் வ மை யக்னுத். அல்லாஹ் தஆலா மூணு விடயங்களை அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் ஏன் சோதிக்கிறார்? யார் இந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் அந்த சோதனையை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ, இந்த நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த நன்றியை எதிர்பார்க்கின்றார். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, யார் சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையை கையாளுவார்கள், இந்த பொறுமையை எல்லாம் எதிர்ப்பார்கள். யார் நிராசையாகி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு இந்த சோதனையில் வரக்கூடிய நேரத்தில் நிராசை அடைந்து விடுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா இப்படியான நிலைமையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அலி இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால தஃசீரை அவர்களுடைய அந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கஷ்டங்களை இன்பமான நிலைமைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறார். ஆரோக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். வசதி வாய்ப்புகளை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். ஹலாலான ரிஸ்கை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். ஹராமான வழி சம்பாதிக்கக்கூடிய அப்படியான ஹராமான அந்த வழியை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறார். அது மாத்திரமல்ல,
சோதனைகள் வராது. ஏன் நல்லடியார்கள் அல்லாஹ் சோதிக்கிறார்? கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லடியார்களின் சோதனை வரும். அது ஆச்சரியமான விஷயம் அல்ல. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம், நல்லடியார்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். அவர்களுக்கும் சோதனை வந்துதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை உயர்த்தி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல மேலான அந்தஸ்துகளை பதவிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தார். அடுத்ததாக அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க சோதனையை கொடுத்து அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறார். அடுத்ததாக அவர்கள் செய்த இபாதத்துகளை பன்மடங்கா அந்த இபாதத்தின் நன்மையில வாரி வழங்க அல்லாஹ் நல்லடியார்கள் சொல்றார். நல்லடியார்கள் சோதனை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த மூணு பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாம் அவர்களை நன்மைகளை கொடுத்து, நன்மையான விஷயங்களை கொடுத்து, பாவங்களை கொண்டு நன்மைகளை கொண்டு நாம் அவர்களை சோதிக்கிறோம். ஏன் காரணம்? அல்லாஹ் பக்கம் திசை திரும்ப வேண்டும், அல்லாஹ் பக்கம் தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும் என்றதுக்காக வேண்டி இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறார். ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க இபாதத் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு எல்லாம் சோதிக்கிறார். பாவம் செய்யும் போது பாவத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறார். ஏன்? அல்லாஹ் பக்கம் திரும்புவது, தௌபா செய்து அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும் என்றதுக்காக வேண்டி இரண்டு விதமான நிலைமையில் அல்லாஹ் தஆலா அடியார்களை சொல்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யவத்தாஹுல் ஆஃபியத்தி யௌமல் கியாமத் ஹீன யவத்தாஹுல் பலாயா ஸவாப் லவ் அன்ன ஜுலூதன் கானத் குரிலத் ஃபித் துன்யா பில் மகாரீம். திருமிதியில தபரானில வரக்கூடிய ரிவாயத். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஆரோக்கியமா வாழ்ந்தவர், உலகத்தில் ஆரோக்கியமா வாழ்ந்தவர்கள் நாளை மறுமையில் உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள். இவர்களை பார்த்து உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கூலியை, இந்த நன்மையை பார்த்து உலகத்தில் ஆரோக்கியமா இருந்தவர்கள் கவலைப்படுவார்கள். எங்களுடைய இந்த உடம்பு, இந்த தோல், இந்த கத்தரி கோழிகளினால உலகத்தில் வெட்டப்பட்டிருக்க வேண்டுமே, உலகத்தில் எங்கட உடம்பு இந்த கத்தரி கோழினால கிழிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்? அல்லாஹ் சோதனையை கொடுத்த, அப்படியான சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை, உலகத்தில் ஆரோக்கியமா இருந்தவர்கள் அந்த நன்மையை வச்சு அவர்கள் கவலைப்பட
சோதிக்கப்படுவார்கள். உலகத்தில் நாங்களும் சோதிக்கப்பட்டிருந்த நல்லா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன இலமல் ஜஸாஇ மா இலமில் பலாய், நிச்சயமா பெரும் கூலி அது எப்ப கிடைக்கும் தெரியுமா? பெரும் சோதனைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். பெரிசா சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில், பெரிய அளவுல சோதனையில் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மகத்தான கூலியை அந்த சோதனைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். வைன்னல்லாஹ் இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹு, அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தினர், ஒரு சமூகத்தினர் அல்லாஹ் விரும்பித்தால் அவர்கள் அல்லாஹ் சோதி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபமன் ரதிய ஃபலஹு பில்லாஹ், யார் அந்த சோதனைய மனதினால் உள்ளத்தினால் பொருந்திக் கொள்வாரோ அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவருக்கு. ومن سخط فله سخط, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் சோதனையில் பிரச்சனையில் துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கோபப்படுவார், அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் அவருக்கு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சுனன் திர்மிதி என்ற கிதாபில் இந்த ரிவாயத்தை பதிவு செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தக்ரல் பலாயா அல் வாகியா, உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை வெறுக்காதீங்க. ஏன்? ஃபலருப்ப அம்ரின் தக்ரவு ஃபீ நஜத், எத்தனையோ விடயங்களை நீங்க உள்ளத்தினால வெறுக்கிறீங்க, ஆனா நீங்க வெறுக்கிற விடயத்தில் உங்களுடைய வெற்றி இருக்கு, உங்களுக்குரிய விமோசனம். நீங்க எதை உள்ளத்தினால வெறுக்கிறீங்களோ அதில் உங்களுக்குரிய வெற்றி இருக்கின்றது சொல்லிவிட்டு சொன்னார்கள். வலருப்ப அம்ரி துக்ஸிரு ஃபீ ஹலாக், எத்தனையோ விஷயங்களை நீங்க தெரிவு செய்வீங்க, அதை விருப்பப்படுவீங்க, ஆனா அதுல உங்களுடைய அழிவு உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, நமக்கு முன்னால் வந்த நல்லடியார்கள் சுப்ஹானல்லாஹ், வரலாறுகளை திரட்டி பார்க்கலாம். சோதனையில் வரும்போது மன சந்தோஷத்தினாலே ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவன் சொல்றான், லிகுல்லி ஃபர்ஹத்தின் தர்ஹத், ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாலேயும் கவலை இருக்கு, ஒரு சோதனை இருக்கு. உலகத்துடைய வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஒரே நிலைமையில் அமையும். சந்தோஷம் நிரந்தரம் அல்ல, சோதனை நிரந்தரம் அல்ல, கஷ்டம் நிரந்தரம் அல்ல, நோய் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமா அல்லாஹ் நிலைமையில மாற்றி உருவாக்குறான். நிலைமையில மாறி மாறி அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனாலதான் ஒரு மனிதன் இந்த சந்தோஷமா இருந்தால் நாளை துக்கமா இருப்பான், கவலையா இருப்பான், நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடியது. அதனால இன்பம் நிரந்தரம் கிடையாது, கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. வமா முலிய பைத்துன் ஃபரஹன் இல்லா முலிய தரஹா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வீடு சந்தோஷத்தினால நிரப்பப்படுகின்றதோ, இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், அதுக்கு பின்னால கவலைகள் அந்த வீட்டுக்குள்ள வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா நிலைமைகளை மாறி மாறி அடியாருடைய விடயத்தில் அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எப்படி இருந்தார்? மா கான லஹிக கத்து இல்லா பாதவு யபகி. இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்பொழுதும் சிரித்தமா, சிரித்தால் அதுக்கு பின்னால் அழுவார். சந்தோஷம் வரும்போது சிரிப்பார்கள், கவலை வரக்கூடிய நேரத்தில் அழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் கிதாபில் தெளிவாக எழுதுகின்றார்கள். இந்த கூற்றை வைத்து விளக்கத்தை சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு எப்பயும் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது, ஒரு மனிதனுக்கு எப்பயும் கவலை நிரந்தரம் கிடையாது. நிலைமைகள் மாறி மாறி வரலாம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்துன் லம் யப்லுஹா பிஅமலிஹி. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு பெரும் ஒரு பதவி அந்தஸ்து மௌத்து பின்னால அந்த மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் கொடுக்க முடிவு செய்திருக்கிறார் என்றால் அந்த அந்தஸ்து அந்த பதவியை அவருடைய அமலின் மூலமா அறிந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதவியை அந்த அந்தஸ்து அவருடைய அமலின் மூலமா அறிந்து கொள்ள முடியாது. ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபத்தலாஹுல்லாஹு ஃபீ ஜஸதி, சோதனை மூலமா அந்த அந்தஸ்தை அடையலாம். அல்லாஹ் தஆலா அவரை உலகத்துல சோதிப்பார், உடம்புல நோயை கொடுத்தாலும் உடம்பு ரீதியா நோயை கொடுத்தாலும் சொல்லு, உடம்பு ரீதியா சோதிப்பார். இரண்டாவது சொன்னா ஔஃபி மாலி, அவருடைய சொத்துல சேதத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பார். ஔஃபி வலதி, அவருடைய குழந்தையில அல்லாஹ் குழந்தையில அல்லாஹ் சோதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். சும்மா சப்பர வராமல் இப்படியான நிலைமையில் வந்த பின்னால் அல்லாஹ் அடியார்களுக்கு உள்ளத்துல பொறுமை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அந்த சோதனையை பொருந்திக் கொள்ளக்கூடிய அந்த சபர, அந்த பொறுமை அல்லாஹ் தஆலா எந்தளவுக்கு ஹத்தா யுலிஹுல் மன்சிலத அல்லதி சபகத் லஹு மினல்லாஹ். இந்த அந்தஸ்து அல்லாஹ் அடியானுக்கு கொடுக்கணும் என்று முடிவு செய்திருக்கிறானோ அந்த அந்தஸ்தை அல்லாஹ் பதவியை இவருக்கு அடைய செய்வான். அந்த அந்தஸ்தை பதவியை அல்லாஹ் கொடுப்பான். அபூ தாவூத் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால அடுத்த கட்டமாக சோதனைக்கு உள்வாங்கப்பட்டவர்களுக்கு நாம் என்னுடைய கடமை, நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, பொடுபோக்கா இருந்து விடக்கூடாது, உள்ளத்துல கவலை வர. ஒரு முஸ்லிம் சோதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில், பொருளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னொரு முஸ்லிம் உள்ளத்துல கவலை வரும். அப்பதான் மூமினார், அப்பதான் முஸ்லிமர், உண்மையான மூமினர். முதலாவது பெரிய ஆயுதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அத்வா சிலாஹுல் மூமின். கையை ஏந்தி துஆ செய்யும். எங்களால எங்களுடைய பொருளால அவர்கள் கொலை செய்ய எவ்விடத்துல வசதி வாய்ப்பு இல்லை என்றிருந்தால் நாம் அவர்களுக்கு துஆ செய்வோம். துஆ என்பது ஒரு மூமினுடைய ஆயுதம். கண்ணியமானவர்களே, எங்களுக்குள்ள எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. நாம் துஆவுடைய விஷயத்தை
பொடுபோக்காய் எவ்வளவு தேவையோ அதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆயிரமாக சிறந்த இபாதத்தா துஆவை அல்லாஹ் தந்தது. துஆ செய்யுங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு யா அல்லாஹ் மேலான அந்தஸ்தை கொடுத்துடு, அவருடைய சொத்து செலவுல பரக்கத்தை ஏற்படுத்தி விடு, பொறுமையை கொடுத்துடு. பெரியமானவர்களே, குறைஞ்சபட்சம் நாம் துஆ செய்யணும். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை துன்பம் துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த துன்பங்கள துயரங்கள நாம் பங்கெடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "மன் நஃபஸ முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமah." யார் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டத்தை உடனுடைய பிரச்சனையை ஏற்பட்டிருக்கும் போது அதை அகற்றி விடுவாரோ அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இவருக்கு வரக்கூடிய பிரச்சனையை இவரை விட்டு அகற்றி விடுவார். அல்லாஹ் நாளை மறுமையில் வரக்கூடிய பிரச்சனையை சோதனையை இவரை விட்டு அல்லாஹ் விடுவார். ومن يسر على مسلم في الدنيا يسره الله في الدنيا والآخرة. யார் பிற முஸ்லிம்கள் பிறருடைய கஷ்டத்தை லேசுபடுத்துவாரோ, பிற முஸ்லிமுடைய பிற சகோதரனுடைய பிற மனிதனுடைய கஷ்டத்தை லேசுபடுத்துவாரோ அல்லாஹ் தஆலா இம்மையிலேயும் மறுமையிலேயும் வரக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் அவருக்கு நிவர்த்தியாகும், லேசுபடுத்துவார். والله في عون العبد ما كان العبد في عون أخيه. ஒரு அடியான் இன்னொரு அடியான் சோதனையில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இப்படியான அடியானுக்கு உதவி செய்யும் காலம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்ல திருமதியில் வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதர் வருகிறார். ஜாராவின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் வந்து ஃபகால் கேக்குறாங்க, அல்லிம்னி அமலன் யதுخلني الجنة. யா ரசூலல்லாஹ், இந்த சொர்க்கத்துல நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, فأطعم الجائع واسق اللمعان. சொன்னாங்க, பசியோட இருக்கக்கூடியவரை உணவாளிங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட பசியை போக்கி விடுங்க. தாகத்தோட இருக்கக்கூடியவரை தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து விடுங்க. தாகத்தை போக்கி விடுங்க. இந்த அமலினால சொர்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சிறிய சிறிய அமல்கள் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். பசித்த ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது எவ்வளவு அதிகம். தாய்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை தண்ணீரை கொடுப்பது, இந்த இபாதத் இந்த அடியானுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "ஃபியாருக்கும் மன் அத்அம தஆம்." சிறந்தவங்க பிறருக்கு உணவளிக்கிறவங்க தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால நம்முடைய பணத்தினால நாம் உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எனக்கு எப்படி உதவி செய்ய முடியுமோ அப்படியான உதவிகளை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி நாம் உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு வரக்கூடிய சோதனை என்னதான் உலமாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் பணத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வெகுமதிகள் அல்லாஹ் தஆலா கிதாபில் அல்லாஹ் தஆலா
கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை உலமாக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லுது. இன்ன சதகத் லா துத்ஃபி கலப ரப்பி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமா தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்குமேயானால் மிகப்பெரிய ஒரு ஆயுதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை சொன்னார்கள், சதகாவை சொன்னார்கள். வதத்ஃபு ரைத்தத சூஇ, தர்மம் கொடுப்பதன் மூலமா கெட்ட மரணம் வரும். பார்க்கிறோமா இல்லையா? சிலருடைய ஜனாசாக்கள் பரிதாபத்துக்குரிய நிலைமையில உயிர் போகும். பயங்கரமான நிலைமையில உயிர் போகும். கெட்ட மரணம். ஆனால் கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத், மிகப்பெரிய ஒரு ஆயுதமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை சொன்னார், சதகாவை சொன்னார். திருமதியில வரக்கூடியது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால தர்மம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியம் முதலாவது தர்மம் சொர்க்கத்தில் நுழைகிறது. இரண்டாவது அவருடைய உள்ளத்துல பரிசுத்த தன்மை ஏற்படும். வஞ்சம், பிறரை பற்றி வஞ்சம், பொறாமை, பெருமை, விரோதம் இவைகளை விட்டும் அந்த தர்மம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். உள்ளம் பரிசுத்தத்தை காரணம் தர்மம் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அடுத்ததா தஃபுல் பலா, வரக்கூடிய சோதனையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் சதகா. வசூல் கலா, மாற்றமான முடிவு, மோசமான முடிவு, பயங்கரமான முடிவு இவைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத் தர்மம் என்பதாக உலமாக்கள் சொல்லுது. அடுத்ததாக துத்ஃபியல் ஹதீர், தர்மம் கொடுப்பதன் மூலமா மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அந்த தர்மங்களுடைய பாவத்தை மன்னிக்க செய்யும். துஸ்பில் மர்லா, நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவோ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவருக்கு மருத்துவம் செய்யுங்கள். எதை கொண்டு தெரியுமா? சதகா கொண்டு, தர்மத்தை கொண்டு. நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஜியாதத்துல் பரக்கா ஃபில் ஐஷ், வாழ்நாள்ல பரக்கத்தை உண்டாக்கி நம்முடைய பொருளாதாரத்தில் செழிப்பு பரக்கத் தேவையா? தர்மம் கொடுக்கணும். நம்முடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்போம். அடுத்ததா சொல்லினாங்க, நம்மள்மா சொத்து பெறுவதற்குரிய காரணம் சதகா, தர்மம். அடுத்ததா சொல்லினாங்க, ஹிஃப்ருல் மால் மினல் ஹலால், மனிதனுடைய சொத்து அழிந்து போவதை விட்டு தர்மம் பாதுகாக்கும் என்பதாக உலமாக்கள் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா தர்மம் கொடுப்பதன் மூலமாக அடியானுடைய உள்ளத்தை விவாதத்தை கொடுக்கிறீர்கள். தர்மம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்வில் எடுத்து நடக்க உள்ளம் இடம் கொடுக்கும். உள்ளத்தில் சுமையா இருந்தால் தொழிலை சுமையா இருந்தால் குர்ஆனை திரட்டி ஓத உள்ளம் இடம் கொடுக்கும். உள்ளத்தில் பாவமா இருக்கும். அல்லாஹ் நெருங்கக்கூடிய இபாதத்துகளை செய்ய உள்ளம் விரிவுபடுத்தப்படும், உள்ளம் இடம் கொடுக்கும். இதால தர்மத்தை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அடுத்ததாக தர்மம் கொடுப்பதன் மூலமாக பணத்தில் எந்த குறைபாடும் ஏற்பட மாட்டார். மா நகஸத் ஸதகத்து மின் மால், சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. தர்மம் கொடுப்பதன் மூலமா எந்த குறை
குறைபாடும் சொத்துல ஏற்பட மாட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு இபாதத், இந்த ஊர்களிலேயும் சிலருடைய பெயர்களை முன்கூட்டியே இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய கடமை செய்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தஅஜ்ஜலுல் ஹஜ், ஹஜ்ஜின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் போது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். இல்லையானால் லா யத்ரி மா யஅல்லு, பின்னால் அவருக்கு என்ன சோதனை, என்ன முசீபத், என்ன பிரச்சனை, என்ன வேலை வெற்றியில் வரும் என்பதை அவர் அறியவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமை செய்தியா சாட்டு போக்கை சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பணத்துக்குரிய ஹக்கு கண்ணியமான அல்லாஹ்வுடைய ஃபர்லான இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவது. வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஜகாத்தை கொடுப்பது பணத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ். ஹஜ்ஜாஜியர், உம்ரா செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள். ஹதீஸ்ல தாவு மஜாபு வஸஅலு ஃபஅதவு, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், துஆ செய்தால் அவர்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தாவிய பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, அடிக்கடி உம்ராக்கள் ஹஜ்ஜிகள் ஒன்றன் பின் ஒன்றா அந்த அமல்களை செய்து கொள்ளுங்கள். ஹஜ் செய்த பின்னால் உம்ராவுடைய அமலை செய்து கொள்ளுங்கள். உம்ரா செய்த பின்னால் ஹஜ்ஜுடைய அமலை செய்து கொள்ளுங்கள். அதற்கு கிடைக்கக்கூடிய என்ன பாக்கியம் தெரியுமா? فإنهما ينفيان الفقر والذنوب. ஹஜ் உம்ரா இருக்குது, இந்த அமல் இருக்குது, ஒரு மனிதனுடைய வறுமையை போக்கி வறுமை என்றதே வரும், வறுமையை அடுத்த அவருடைய பாவங்களை அழித்து விடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படியா ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு கொள்ளன் எறும்புல இருக்கக்கூடிய கரையை நெருப்பு காட்டி உருக்கி அதை கட்டக்கூடிய நேரத்தில் எறும்பு எப்படி சுத்தமாகுதோ, கரை இல்லாம போகுதோ, அதை போல மனிதன் ஹஜ் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் வறுமை இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த கடமைகளை நாம் கவனம் செலுத்துவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். எனவே எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பார். பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ், இந்த ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மேலான பொறுமையை நசீபாக்குவாயா. அவருடைய வாழ்வாத்தில் பரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவாயா. மன நிம்மதியை கொடுப்பாயா. சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயா. நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயா. இஹ்லாஸை தந்தருவாயா. இஸ்திகாமத்தை தந்தருவாயா. இறுதி மூச்ச கலிமாவோடு ஆக்கிடுவாயா. அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயா. அவருடைய வாழ்வாத்தில் பரக்கத்தை செழிப்பை உண்டாக்குவாயா. அவர்களுக்கு எப்படி சோதனைகளை ஆக்கி விடுவாயா.